அனைவருக்கும் வணக்கம். வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஒர்க்கோட தற்போதைய நிலைமை என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. கூட்ஸ் ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து வெறும் லோட் டெஸ்ட்டுக்காக ஆப்ரேட் பண்ணாங்க. அடுத்த கட்டமாக தான் ட்ரையல் ரன் வந்து ஆப்ரேட் பண்ணணும். எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வேளச்சேரிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும். அதில் முக்கியமாக தில்லை கங்காநகர் அந்த கேர்டர் சரிஞ்சு விழுந்த அந்த பகுதியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எலக்ட்ரிக் வயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வேலை வந்து பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனோட டிக்கெட் கவுண்டர் வியூ தான் பார்க்குறீங்க. எக்ஸாக்டாக வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன், இந்த க்ரீன் லைன் காரிடார் மெட்ரோ ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ டைரெக்டாக எம்ஆர்டிஎஸ்லேருந்து மெட்ரோவுக்கு இந்த கான்கோர்ஸ் லெவலில் டிரான்சிட் ஆகலாம். மெட்ரோ கேர்டர் ஒர்க் தாங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும், சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தில்லை கங்காநகர் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் போகிற அதே வழித்தடத்துக்கு மேலே தான் காரிடார் 5க்கான மெட்ரோ கேர்டர் அமைக்கிறாங்க. கேர்டர் வேலை வந்து நான் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ஆல்மோஸ்ட் முடிவும் தருவாயில் வந்துடுச்சு. ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கேர்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து அநேகமாக ஒரு 2 வாரத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் மெட்ரோ கேர்டர் வேலைனால இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் இனாக்ரேஷன் பண்ணதுக்கான டிலே ஆகாதுன்னு நினைக்கிறேன். மேபி ஒன்ஸ் அந்த கேர்டர் வேலை முடிஞ்ச பிறகு எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாத அந்த நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் சொல்லுவாங்களே, நைட் டைமில் ஒரு 11:30 டு ஏர்லி மார்னிங் 5 o'clock அந்த டைமில் மெட்ரோ ஒர்க் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஓப்பன் பண்ணதுக்கு எந்த ஒரு டிலேவும் ஆகாது. பார்க்கலாம், அது ரயில்வே சைட்லேருந்து என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு போக போக தான் தெரியும். ஸோ தற்போதைக்கு எம்ஆர்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. எலக்ட்ரிக் வயரை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணாத வேலை மட்டும் முடிக்கணும். அது கூடிய விரைவில் அந்த OH இன்ஸ்பெக்ஷன் கார் ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒன்றும் டிலே ஆக போகிறது இல்லை. நீங்கள் பார்க்கலாம், ட்ராக் ஒர்க்கு, எலக்ட்ரிக் போல்ஸு, வயர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் வியூ. நீங்கள் பார்க்கலாம், சிக்னல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சிக்னலில் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ரெட் லைட் எரியுது, பார்க்க முடிஞ்சுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. இதுதான் பிளாட்ஃபார்ம் வியூ. முதல் தளத்தில் இருக்குது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன். பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங்கில் முதல் தளத்தில் தான் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கு. கூடிய விரைவில் இங்கே ட்ரெயின் பார்க் பண்ணுறதை பார்க்க முடியும். இப்போதைக்கு கூட்ஸ் ட்ரெயினுக்கான அந்த லோட் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க சிக்னல் வியூ. நீங்கள் பார்க்கலாம், ரெட் லைட் எரியுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சிக்னல் வேலை ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக ட்ராலி இன்ஸ்பெக்ஷன், லைட் இன்ஜின் ட்ரையல் ரன் பண்ணுவாங்க. அதாவது எலக்ட்ரிக் லோகோ வந்து ட்ரையல் ரன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் EMU ட்ரெயினை வந்து ட்ரையல் ரன் பண்ணுவாங்க. அது குறைஞ்சது ஒரு வாரம் மேலே கூட அந்த ட்ரையல் ரன் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரெயின் வந்து கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம் லெவல் கரெக்டாக இருக்கா, கேர்வில் வந்து எவ்வளோ ஸ்பீட் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரையல் ரன் வந்து தொடர்ந்து வந்து அடுத்த சில நாட்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தாங்க CRS இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படியும் அடுத்த மாதம் எண்டில் CRS இன்ஸ்பெக்ஷன் எதிர்பார்க்கலாம். பட் உறுதியாக சொல்ல முடியல. எது எப்படி இருந்தாலும் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க எம்ஆர்டிஎஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் வந்து மெயின். அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து அது கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நிறைய வந்து டெஸ்டிங் ட்ரையல் ரன்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ டிசம்பர் மாதம் எண்டில் CRS இன்ஸ்பெக்ஷன் எதிர்பார்க்கலாம். இல்லை அதுக்கு மேலே கூட டைம் எடுக்கலாம். ஏன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணணும். அதுக்குள்ளே CRS இன்ஸ்பெக்ஷன் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ரயில்வே சைட்லேருந்து எல்லா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸும் வந்து கரெக்டாக இருக்காதுன்னு செக் பண்ணிட்ட பிறகு தான் CRS இன்ஸ்பெக்ஷன் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ மெயினான விஷயம் எம்ஆர்டிஎஸ் ஒர்க் வந்து முடிஞ்சிச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷமாக டிலே ஆன அந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் எல்லாம் ஃபினிஷிங் டச் ஒர்க் தான். அதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. பெரிய டிலே ஆகாது. அடுத்தடுத்து இந்த ட்ரையல் ரன் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்து ஒரு 2-3 வாரத்துக்கு நம்ம பார்க்கலாம்.
சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வேளச்சேரி நடுவில் ஆதம்பாக்கம் பூடிவாக்கம்னு 2 எம்ஆர்டி ஸ்டேஷன் வந்து அமைச்சிருக்காங்க. ஸ்டேஷன் வேலையெல்லாம் எப்போயோ முடிச்சிட்டாங்க. பட் உள்ள இன்டீரியரில் எந்த அளவு வேலைகள் பண்ணியிருக்காங்க தெரியல. அதாவது எஸ்கலேட்டர், லிஃப்ட் ஃபெசிலிட்டி, பயணிகள் உட்காவதற்கான இருக்கை வசதி, லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், சைனேஜ் போர்டு, குடிநீர் தண்ணீர் வசதி, டிக்கெட் கவுண்டருக்கான அந்த ரூம், ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து வரும் நாட்களில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்லர்லாம் வந்து காரிடார் 5க்கான மெட்ரோ பில்லர் தான். அந்த பணிகளும் லாஸ்ட் டைம் பார்த்துருக்கோம், இப்போ பார்த்துருக்கோம், நல்லா வேகமாக தான் நடக்குது. ஸோ சிக்னலோட வியூ தான் பார்க்குறீங்க. ரெட் கலர் சிக்னல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரெட் கலர் அந்த லைட்டு வந்து எரியுது. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தில்லை கங்காநகர் வரைக்கும் தான் அந்த மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து எம்ஆர்டிஎஸ் போகிற அதே அலைன்மெண்ட் மேலே போகும். தில்லை கங்காநகர் பகுதி தாண்டின பிறகு அப்படியே பேரலாக தான் இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் போகுது. அதோட வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் அந்த பிளாட்ஃபார்முக்கு மேலே ரைட் சைடில் கட் பண்ணி மடிப்பாக்கம் வழியாக டுவர்ட்ஸ் மேடவாக்கம் போகும். அப்படி தான் இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் வந்து அமைச்சிருக்காங்க. பார்க்கலாம், ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஒயர்லாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் ஆதம்பாக்கம் ஏரியில் தண்ணி நிறைய வந்திருக்கு. ஒன்ஸ் இந்த வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஈஸியாக வந்து இந்த பக்கம் ஓஎம்ஆர் ரோட்லேருந்து வரவங்க தாம்பரம் போனாலும் இங்கே சென்ட் தாமஸ் மவுண்டில் இறங்கி போக முடியும். அதே மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஈக்காடு தாங்கல், அசோக் நகர், வடபழனி, அண்ணா நகர், சென்னை சென்ட்ரல் அந்த டைரெக்ஷனில் போகிறவங்களும் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற க்ளீன் அண்ட் கைடார் மெட்ரோ வழித்தடம் மூலமாக போக முடியும். இதுதாங்க ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன். எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இன்டீரியரில் தான் அந்த எஸ்கலேட்டர், லிஃப்ட் ஃபெசிலிட்டி தான் அமைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலைகள் முடிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரில. இது ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷனில் இருக்கிற சப்ஸ்டேஷன், இபி சப்ஸ்டேஷன். அது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பெயிண்ட்லாம் கூட அடிச்சிட்டாங்க. இன்டீரியர் மட்டும் எந்த அளவு பண்ணியிருக்காங்க தெரில. கண்டிப்பாக வந்து எல்லாமே அடுத்து வர நாட்களில் முடிச்சிருவாங்க. ஏன்னா சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் போது ஒவ்வொரு ஸ்டேஷனும் உள்ளே வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது 2 ஸ்டேஷன் தான் இருக்குது, ஆதம்பாக்கமும் பூர்திவாக்கமும். உள்ளே வந்து எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்காங்களா, பயணிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அடுத்து வரும் நாட்களில் அந்த இறுதிக்கட்ட பணிகள் வந்து வேகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷனோட ஆப்போசிட் சைடில் இருக்க என்ட்ரன்ஸ் வியூ தான் பார்க்குறீங்க. நான் பார்க்கும்போது உள்ளே எந்த வேலையும் நடந்த மாதிரி தெரியல. ஷட்டர் வந்து மூடி இருந்தது. மேபி இந்த வாரத்தில் அந்த இறுதிக்கட்ட வேலையை வந்து தொடங்கிடுவாங்க. சிக்னல் வியூ நீங்கள் பார்க்கலாம். ரெட் லைட் வந்து எரியுது. இப்போ ஆதம்பாக்கத்துக்கு அடுத்த ஸ்டேஷனான பூர்திவாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷனோட வியூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்டேஷன்லேயும் அதே சேம் ஆதம்பாக்கத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் எல்லா பயணிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளும் முடிக்கணும். மெயினாக லிஃப்ட், எஸ்கலேட்டர் வசதி. ஸோ அதுக்கான பணிகள் வந்து இந்த வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பார்க்கும்போது ஒரு சைடு ஆஃப் த என்ட்ரன்ஸில் வந்து ஷட்டர் வந்து திறந்துருந்தது. ஸோ அநேகமாக உள்ளே வந்து வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது காலியாக இருக்கிற இந்த ஸ்டேஷன்லாம் ஒன்ஸ் இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு ரொம்பவே பிஸியாகிடும். இது வந்து பூர்திவாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன் பக்கத்தில் அமைச்சிருக்கிற சிக்னல் தான். ரெட் லைட் எரியுது, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த ரோடே ரொம்ப பிஸியாகிடும்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு. மெயினாக நிறைய பேர் வேளச்சேரியில் இறங்கி இங்கேருந்து துரைப்பாக்கம் போகிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் வேளச்சேரி இல்லை இந்த பூர்திவாக்கம் இங்கேருந்து எம்டிசி ஷட்டில் பஸ் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓஎம்ஆர் ரோடு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து மேடவாக்கம் டைரெக்ஷன்லேயும் ஷட்டில் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஒன்று பூர்திவாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன் ஆப்ரேட் பண்ணலாம், இல்லை வேளச்சேரியிருந்து ஆப்ரேட் பண்ணலாம். நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் தாங்க புதுசாக கட்டப்படுற ஷாப்பிங் மால். எக்ஸ்பின்னு நினைக்கிறேன் அந்த ஷாப்பிங் மால் பேர். பூர்திவாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ஷாப்பிங் மால் வரதுக்கு பூர்திவாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து நடந்தே கூட வந்துடலாம். அங்கே இருந்த செக்யூரிட்டி பர்சன்களை விசாரிக்கும் போது இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்த ஷாப்பிங் மால் வேலை முடிஞ்சு ஓப்பன் பண்ணிடுவாங்க சொன்னார். ஷாப்பிங் மால் மட்டும் கிடையாது, பேக் சைடில் ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸும் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வேளச்சேரியில் அமைஞ்சிருக்க இது 3வது ஷாப்பிங் மால்னு நினைக்கிறேன்.
இதுதாங்க ஹோம் சிக்னல். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வர எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் வந்து இந்த ஹோம் சிக்னலை கடந்து தான் வேளச்சேரி உள்ளே என்ட்ரு ஆக முடியும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் எலிவேட்டட் செக்ஷனாக இந்த எம்ஆர்டிஎஸ் வழித்தடம் வந்து இப்போது கிரவுண்ட் லெவலில், அதாவது தரைத்தளத்தில் வந்துடுச்சு. ஸோ இங்கே தான் வந்து எலிவேட்டட் டு டவுன் லெவல் சேஞ்ச் ஓவர் ஆகிற பகுதி. இதுதான் எம்ஆர்டிஎஸ் ட்ராக்கோட வியூ தான் பார்க்குறீங்க. வேளச்சேரி ஸ்டேஷன் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கிராஸ் ஓவர் லைன் வந்து அமைச்சிருக்காங்க. அதோட வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. சென்டரில் பார்க்குற ட்ராக் தாங்க கிராஸ் ஓவர் லைன். ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக் ட்ரெயின் சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் இந்த கிராஸ் ஓவர் லைன் வந்து பயன்படுது. இப்போ வேளச்சேரி ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. வேளச்சேரி ஸ்டேஷனோட வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனது எல்லாமே வந்து லைவாக எனக்கு என்ன தோணுச்சோ அதை தாங்க நான் பேசியிருக்கேன். லைவாக நான் பார்க்கும்போது என்ன அப்சர்வ் பண்ணணும் அதை தான் சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள் வந்து திருப்பி நான் சொல்லியிருக்கலாம். அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தான் பேசியிருப்பேன். ஏன்னா பல வருஷம் டிலே ஆன இந்த எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு நாட்களில் அந்த இறுதிக்கட்ட சோதனைகள்லாம், அந்த ட்ரையல் ரன்லாம் முடிஞ்ச பிறகு கூடிய விரைவில் ட்ரெயின் சர்வீஸ் இனாக்ரேஷன் பண்ணுறதை வந்து நம்ம பார்க்க முடியும். இதுதாங்க இந்த வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் சம்மந்தமாக நான் போடுற கடைசி வீடியோ இதுவாக தான் இருக்கும். முடிஞ்சால் சீராஜ் இன்ஸ்பெக்ஷனும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது சில விஷயங்களை நான் திரும்பி சொன்னதே திருப்பி சொல்லியிருந்தால் அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.